வார்த்தை என்னன்னு சொன்னால், நாங்கள் ட்ரெயினில் இல்லை என்னுடைய ஒரு அண்ணன் சொன்னாங்க, ஒரு டீச்சர் எங்கள் சந்திரிகான்னு ஒரு டீச்சர் கேட்டாங்க. ஏன்னா ஷார்ட்டாக டைம் இருக்கிறதால இப்போ இங்கே ஒரு நாளைக்கு பார்ப்போம். அவங்க கேட்டாங்க, அந்த முத்துராமன் ஒரு அண்ணன்கிட்ட கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, டீச்சர் அவன் ட்ரெயினில் தான் டீச்சர் பாடுவான், பிச்சை எடுக்க கூட லாய்க்கு கிடையாது டீச்சர் அவன் சொல்லி சொன்னாங்க. உடனே அவன் மேலே அந்த கணக்கு ஸ்லைட்டோ புக்கும் தூக்கி அடிச்சுட்டு நாளைக்கு என்ன ஆவான் தெரியுமா திரும்ப கேட்டாங்க. அதே தான் அவர் சொன்னார். அவங்க சொன்ன வார்த்தை, தம்பி நீ டீச்சராக ஒரு ஸ்கூலில் மட்டும்தான் வேலை செய்வேன், ஆனால் இவன் இருக்கிற யூடியூப்பில், இருக்கிற டிவியில், இருக்கிற சிடியில் எல்லாத்துலேயும் பேர் வரும். இவன் ரோட்டில் நடந்து போனான்னா அதோ தாசையா போகிறாரு, அதோ தாசையா வராரு, அதோ தாசையை உங்களுக்கு என்ன வேணுமான்னு சொல்லி அந்த தாசையாவுக்கு அவன் எதிர்பார்க்குற சாப்பாடாக இருக்கட்டும், மற்ற எந்த பொருளாக இருக்கட்டும் வந்து சேர்ந்துடும் சொல்லி எங்கள் டீச்சர் சொன்னது இன்றைக்கும் நிறைவேறிச்சு. சத்தியம் டிவியில் எல்லா டிவியுமே கர்த்தர் இப்போ என்னை பேச வச்சு எங்கள் டீச்சர் சொன்ன சாட்சியை நிறைவேற்றி தந்தார். இமேஜருக்கு போகலாம். எனக்கு யார் உண்டு அந்த பாடலை அந்த இன்னும் கூட எங்கள் சார் வந்து எல்லா டிடிஆர்டி போட்டு காட்டுவார். தெரிஞ்சவன் தெரியாதவங்க லேடிஸு எல்லார்ட்டையுமே இவர் யார் தெரியுமா, இவர் யார் தெரியுமா, இவர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு. ஆனால் எனக்கு என்னமோ ஒரு பிடிக்காத பாட்டு யாருன்னா எது கேட்டிங்களேன்னா, எனக்கு இந்த பாட்டு தான் எனக்கு பிடிக்காது. எனக்கு யார் உண்டு பாட்டு வந்து பாடுறதோடு சரி, நான் லைக்லாம் பண்ண மாட்டேன். காரணம் என்னென்னா எனக்கு பிடிக்காது. ஏன்னா நான் பாடும்போதே சொன்னேன், எங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க, எனக்கு எல்லாம் இருக்கிறாங்க, நான் ஏன் யார் உண்டுன்னு பாடணும் அப்படி சொன்னேன். சரி நம்ம பாடலாம். என்னோட சேர்ந்து என் பிள்ளையும் பாடுறத குறித்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதாவது என் கூட பாடுறதுன்னு சொல்கிறதோட என் குழந்தையோட நான் பாடுறது தான் பெரிய. ஏன்னா அவங்க தான் 6ஆம் கிளாஸ்லேருந்து சின்ன குழந்தைலேருந்து அவங்க பாடிக்கிட்டு வராங்க. நாங்களாம் வந்து 5 வயசாகி ஒரு 22 வயசு 23 வயசுக்கு அப்புறம் தான் பாட ஆரம்பித்தோம். ஆனால் இவங்க அப்பா வந்து பெரிய ஒரு ஆட்டோ அண்ணன் ப்ளஸ் பாஸ்டர் கூட வைஸ் பாஸ்டராக இருந்தவர். அவர் அதோடைய புளிக்கு பிறந்தது பூனை ஆகுமான்னு சொன்ன தாற்பயத்தை எங்களுடைய மகள் ஏஞ்சலின் நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க. அதுதான் பெரிய ஒரு சாட்சி. எனக்கு யார் உண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே, எனக்கு யார் உண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே, உருவாக்கி சிற்றித்தீர், சீர்படுத்தீர், புடமெட்டீர், புதிதாக்கி நீர் பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு யார் உண்டு கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே. வழியில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், இருளில்லா ஒளியில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன், பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன், உடைத்தீர், உருவாக்கி நீர் சிற்றித்தீர், சீர்படுத்தினீர், புடமெட்டீர், புதிதாக்கி நீர் பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு யார் உண்டு
கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. மரணத்தின் விளிம்பில் நான் நடந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன். இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன். மரணத்தின் விளிம்பில் நான் நடந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன். இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீர், உருவாக்கினீர், சிக்ஷித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. உடைத்தீர், உருவாக்கினீர், சிக்ஷித்தீர், சீர்படுத்தினீர், பிரித்தீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. இந்த வாய்ப்பை வழங்கிய என்னுடைய சாருக்கு, நம்முடைய டீம் எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஆமென்.